நண்பர்களே, ஏன் குழந்தைங்க பொய் சொல்றாங்க? பல பெற்றோர்கள் கேட்கிற கேள்வி இதுதான். பொய் சொல்வது எப்போதுமே ஒரு கெட்ட பழக்கமே அல்ல. அது சில நேரங்கள்ல அவங்களோட மனநிலையை வெளிப்படுத்துறது தான் அதோட ஒரு அறிகுறி. இதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் உங்களோட மைண்ட் வித் சதீஷ். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே என்ன சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் பார்ட் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க ஏன் பொய் சொல்கிறாங்க. அதாவது அவங்க ஒரு தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு, அதாவது அம்மா கோவப்படுவாங்க இல்லை அப்பா அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே அவங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. இதில் அடுத்தது என்னென்னா, மற்றவங்களோட கவனத்தை பெறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதாவது சில குழந்தைகள் அட்டென்ஷன் பெறுவதற்காக ஒரு கற்பனையான கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்க இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறாங்க. அதாவது கற்பனை மற்றும் உண்மை வேறுபாடு தெரியாததுனால அது அவங்களுக்கு ஒரு 5-8 வயசுக்குள்ளே தான் இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சாதாரணமான செயலை செய்கிறாங்க. இதில் பெற்றோர்களின் நாம் இதில் என்னென்ன பின்பற்றணும், அது குழந்தைகளை கேட்டு நாம் கற்றுக்கொள்வதை விட அவங்கள பார்த்து நாம் கற்றுக்கொள்ளணும். எப்படியெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணுறாங்க, நாம் அதுக்கு தகுந்தாப்புல எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத தான் நாம் கற்றுக்கணும். இதில் பார்ட் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, பெற்றோராகிய நாம் செய்கிற தவறுகள் அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இது எல்லாரும் இயல்பாக செய்கிறது, உடனே கோபப்படுறது, எது சொன்னாலும் உடனே கோபப்படுறது, அவங்கள நம்ம தேவையில்லாத விஷயத்தில் அவமானப்படுத்துறது, அப்புறம் நீ பொய்யன்னு நம்ம ஒரு முத்திரை குத்துறது, அந்த மாதிரி நம்ம குத்துறது அவங்கள அது ரொம்ப பாதிச்சிடும். இதை நீங்கள் செய்யாதீங்க. இதில் பார்ட் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் என்னென்ன செய்யணும். அதாவது நாம் ரொம்ப அமைதியாக, காமாக, நிதானமாக, பொறுமையாக பேசணும். அதுக்கப்புறம் அவங்க உண்மையை சொன்னால் உடனே நம்ம பாராட்டணும். அதை நம்ம செய்யறதே கிடையாது, அதை மறந்துடுறோம் நம்ம. அப்புறம் நாம் ஒரு பாதுகாப்பான சூழலை அவங்களுக்கு உருவாக்கணும். அப்போ தான் அவங்க நம்மளோட ஒரு அட்டாச்மெண்ட்லேயே இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அவங்க முன்னாடி தேவையில்லாத செயல்களை நீங்கள் எப்பவுமே செய்யவே கூடாது. அதுக்கப்புறம் இதில் பார்ட் 4 என்ன கேட்டிங்கன்னா, எப்போது நாம் கவலைப்பட வேண்டும். அதாவது தொடர்ந்து ஒரு குழந்தை பொய் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு வைங்க, அப்போது நாம் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவித்தாலும், அதே மாதிரி அவங்க பொய்யை ஒரு பழக்கமாகவே மாற்றிட்டாலும் நாம் உடனே ஒரு சைல்டு சைக்காட்டிஸ்ட்டை போய் ஒரு ஆலோசனை பெறலாம். ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எதனால இப்படியெல்லாம் மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட கேட்டு அது நம்ம எப்படியெல்லாம் மாற்றலாங்கிறத கேட்டு நம்ம மாற்றிக்கலாம். இதில் நான் ஃபைனலாக உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, அதாவது ஒரு குழந்தையின் பொய்யுக்கு பின்னாடி ஒரு பயமோ இல்லை அவங்களுக்கு ஒரு தேவையோ இல்லை அவங்களுக்கு ஒரு உணர்வோ இருக்கலாம். அதை நாம் புரிஞ்சு கொள்வது தான் நாம் பெற்றோர்களாக நமக்கு அது ஒரு பெரிய வெற்றி. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.